அகதா கிறிஸ்டியின் லார்ட் எட்ஜ்வேர் இறந்துவிட்டார். அத்தியாயம் 18. இன்னொருவன். சீமான் எட்ஜ்வேர் கொலை மீதான முதல் நீதிமன்ற விசாரணை குறித்தோ அல்லது கர்லோட்டா ஆடம்ஸின் மரண விசாரணை குறித்தோ இங்கு விலாவரியா விவரிக்க நான் முற்படவில்லை. கர்லோட்டா விஷயத்தில் துரதிர்ஷ்டவசமாய் நேர்ந்துவிட்ட விபத்து என்று தீர்ப்பாயிற்று. சீமான் எட்ஜ்வேரின் விஷயத்தில் அப்படி ஆகவில்லை. மாறாக அவர் கொலையான செய்தி எப்படி அறியப்பட்டது போன்ற விசாரணைகளும் மருத்துவ சாட்சியங்களும் விவாதிக்கப்பட்ட பிறகு வழக்கு ஒத்தி போடப்பட்டது. வயிற்றின் மீதான பிரேத பரிசோதனை அறிக்கைகளின்படி சீமான் எட்ஜ்வேரின் துர்மரணம் நிகழ்ந்த நேரம் இரவு சாப்பாட்டு முடிந்து 1 மணி நேரத்திற்குள் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு பிறகு 1 மணி நேரம் வரை நீட்டித்து துப்பறிய வாய்ப்பளிக்கப்பட்டது. இதன்படி துர்மரணம் இரவு 10 11க்குள் நிகழ்ந்ததாய், ஆயினும் குறிப்பாய் இரவு 10 ஒட்டியே நிகழ்ந்ததாய் முடிவாயிற்று. கர்லோட்டா ஆடம்ஸ், ஜானே வில்கின்சன் போன்று வேடமிட்டு மாளிகைக்கு போய் வந்ததாய் நாங்கள் வடிவமைத்திருந்த கோட்பாட்டினை எந்த உண்மையும் கொஞ்சமும் கசிய அனுமதிக்கப்படவில்லை. தேடப்பட்டு வரும் சீமான் எட்ஜ்வேரின் பணியாள் குறித்த அங்க அடையாளங்கள் நிருபர்களுக்கு அளிக்கப்பட்டன. இதனால் பட்லர்தான் இவ்வழக்கில் அவசியமாய் தேடப்படும் குற்றவாளியாய் ஒரு பொது அபிப்பிராயம் உருவாகி நிலைத்தது. அன்றிரவு ஜானே வில்கின்சன் வந்து சென்றதாய் பட்லர் குறிப்பிட்டிருந்த கதை அவனே துணிந்து நிர்மாணித்து கட்டிவிட்ட கதையாய் பார்க்கப்பட்டது. காரியதரிசி கரோலின் வலுவான திடசித்தம் நிறைந்த சாட்சியம் பற்றியும் மூச்சுவிடப்படவில்லை. போலீசால் வெளியிடப்பட்ட இச்சிறிய தகவலின் அடிப்படையில் அனைத்து செய்தித்தாள்களிலும் இவ்விரு மரண விசாரணைகள் குறித்து பத்திகள் இருந்தன, ஆனால் மிக குறைந்த உண்மைகளை சுமந்து. இதற்கிடையில் தாமதம் ஏதுமின்றி ஜேப் கருமமே கண்ணாயினார் என வழக்குகளில் முனைப்பாய் இயங்கிக் கொண்டிருப்பதும் எனக்கு தெரியும். ஆனால் அசட்டையாய் வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு பாயிரோ கடைப்பிடித்த சுறுசுறுப்பற்ற மனோபாவம் என்னை வெறுக்கடித்தது. துப்பறியும் நிபுணரும் கொஞ்சமும் வயதாக ஆரம்பித்து விட்டதால் விளையும் பலகீனம்தானோ இந்த மந்த நடவடிக்கைக்கு காரணம் என அடிக்கடி தோன்றும் காரணம் இப்பொழுதும் என்னுள் வெட்டியது. பல சிக்கலான வழக்குகளை கன நேரத்தில் பைசல் பண்ணி கட்டியுள்ள நீ வயதாவதால் உண்டாகும் அயற்சியை தள்ளி போட்டுதான் தீரணும் என நான் குறிப்பிட்டு காட்டியதற்கு அவன் நீடித்த மௌனம் என் வெறுப்பை கூட்டவே செய்தது. கவனிப்பாயிரோ, இளமையில் இருந்தது போலவே வீரியமும் திடகாத்திரமும் கொஞ்சமும் குறையாமதான் இப்பவும் இருக்கே என்றேன். போஷாக்கான கிளர்ச்சி வார்த்தைகள் அவனுள் உத்வேகத்தை ஏற்படுத்தலாம் என்னும் நினைப்பில். எனவே முதல் எழுந்து வெளியே போய் துப்பெறிஞ்சேனா இவ்வழக்கினை இன்னும் விமரிசையா நீ முடிக்கலாம் என்றேன். அவனோ, என்னடா ஏஸ்டிங்ஸ், எனக்கென்ன, கல்யாணத்துக்கு பெண்ணா பார்க்க போற, உன் அறிவுரைகள் அப்படிதான் இருக்கு என்று சிரித்துவிட்டு, இனி இதோ இந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தபடிதான் இந்த வழக்கினை முடிக்கப் போறேன். தேவையான அளவுக்கு நான் வெளியில் அலைந்தாயிற்று என்றான். அப்படி முடியாது பாயிரோ. முழுக்க முழுக்க முடியாதுதான், ஒப்புகிறேன். ஆனா வழக்கின் கூறுகள் தெளிவாய் தெரிந்த பிறகு முடியும் நண்பா. நாம ஒண்ணுமே செய்வது கிடையாது. எல்லாத்தையும் ஜேப் தான் அலைஞ்சி முடிக்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், இப்படியே குத்துக்கல்லா உட்கார்ந்துக்கிட்டு என்னத்தை செய்யற? காத்திருக்கிறேன். மண்ணு, எதை பார்த்து காத்திருக்க? நான் மனம் நிறையும்படி என் நிருபர், அதாவது ஜேப், எனக்கு முழுமையா அத்தனை தகவலையும் தந்து முடிக்கணும்னு காத்திருக்கேன். புரியல என்ன சொல்ல வர?
துப்பறியும் நிபுணர் என்னும் அங்கீகரிப்பால் நீ வெறுமனே காலை ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்திருப்பதுல தப்பொன்னும் இல்லை பாயிரோ. ஆனா என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஜேப் இப்படி மாடா உழைக்க எந்த அங்கீகரிப்பில் நானும் காலை ஆட்டிக்கிட்டு உனக்கு சமமா உட்கார்ந்திருப்பது? லஜ்ஜையா இருக்குதப்பா. குறைக்கும் நாயை நுழைவாயிலில் கட்டிவிட்டு வாசலில் அரவம் கேட்கும் போதெல்லாம் நாம் ஏன் போய் எட்டி எட்டி பார்க்கணும்? உயிர் நண்பா, நான் ஜேப்பை தான் குறிப்பிடுறேன். லஜ்ஜையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ புலங்காயுதம் அடைந்து புகழும் உடல் அலட்சினால் கிடைக்கவல்ல தகவல்களை ஜேப் கொண்டு வந்து கொட்டுறாரு. பிறகென்ன, அவர் அதிகாரத்துக்குட்பட்ட பற்பல ஆட்களும் வசதிகளும் அவருக்கு உண்டு. சுலபமாய் அலைகிறார். எனக்கு கிடையாதே. என் சக்திக்குட்பட்டு அலைந்தாயிற்று. சீமான் எட்ஜிவர், மிஸ் டிரைவர், மிஸ் பென்னட், இன்னும் பலர். அமைதியாய் காத்திரு. வெகு துரிதமாய் இன்னும் பல தகவல்களை சுமந்தபடி ஓடி வருவார் ஜேப். இதில் சந்தேகமே இல்லை. அப்படியே ஆயிற்று. தொடர்ச்சியான விசாரணைகளின் விளைவாக சிறிது சிறிதாக மேம்பட்ட தகவல்கள் கிடைக்க பெற்றிருந்தார் இன்ஸ்பெக்டர் ஜேப். மறுநாளே மலர்ச்சியான முகத்தோடு எங்களை காண வந்தார் அவர். மெதுவாத்தான் நகரது என்றார். எனினும் ஏதோ ஒரு மூலையில் போய் முட்டிக்கொண்டு குழம்பாமல் நம்பிக்கையூட்டும் தலங்களில்தான் போய் நிற்கிறோம். அப்படின்னா வாழ்த்துக்கள் இன்ஸ்பெக்டர். இப்போ நீங்க நிற்கும் நம்பிக்கை ஊட்டும் தலம்தான் எது? சம்பவ இரவன்று சுமார் 9 மணியளவில் நல்ல வெண்ணிற அமெரிக்க கூந்தல் பெற்ற ஒரு பெண் ஆஸ்டன் ரயில் நிலையத்தில் உள்ள பயணிகள் அறையில் ஒரு சிறு பெட்டியை ஒப்படைத்துவிட்டு போயிருக்கிறாள் என்பதை கண்டுபிடிச்சிருக்கேன். அவர்களிடம் கர்லோட்டா ஆடம்ஸின் சிறு பெட்டியை காண்பித்து அடையாளம் கேட்டேன். அதே பெட்டிதான்னு அடிச்சு சொல்றாங்க. ஆஹா, ஆஸ்டன் ரீஜன் மாளிகைக்கு செல்ல அருகில் உள்ள மிகப்பெரிய ரயிலடி. ஆக கர்லோட்டா ஆடம்ஸ் அன்றிரவு அங்கு போயிருக்கார். பெண்களுக்கான கழிவறையில் ஜானே போல தோன்ற தேவையான அத்தனை ஒப்பனைகளையும் செய்து கொள்கிறார். பிறகு அந்த ஒப்பனை பெட்டியை கொண்டு போய் பயணிகள் அறையில் ஒப்படைக்கிறார். அப்பப்பா, எத்தனை சீரிய திட்டம்! அது சரி, அந்த பெட்டி மீண்டும் எத்தனை மணிக்கு பெறப்பட்டுள்ளது? 10:30 மணிக்கு. திரு பாய்ரோ, ஒப்படைத்த அதே பெண் தான் பெற்று சென்றதாய் சொல்றாங்க. பாய்ரோ கிரகித்து கொண்டு தலையசைத்தான். இதனை துப்பு துளக்கும் போது மேலும் ஒரு பிரமாதமான தகவலையும் அறிய பெற்றேன். கர்லோட்டா ஆடம்ஸ் அன்றிரவு 11 மணியை ஒட்டி லயன்ஸ் கார்னர் விடுதியில் இருந்ததற்கான நம்பத்தகுந்த தகவல் கிடைச்சிருக்கு. வாவ், இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? ஓர் ஊகம், ஆனால் மிக சரியா அமையும் என்ற நம்பிக்கையினால யூகம். தங்க நிற பெயர் பொறிக்கப்பட்ட ஆடம்ஸின் அந்த சிறு பையனை பற்றி செய்தித்தாள்களில் முக்கியத்துவம் கொடுத்து செய்திகள் வெளியாகியிருக்கு தெரியுமா? சில நிருபர்கள் நம்மை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட துப்பறியும் ஆசாமிகளை விட புத்திசாலித்தனமாய் இயங்குறவங்க. அப்படிப்பட்ட ஒருவன் நடிகைகளிடையே பரவி வரும் போதை பழக்கம் பற்றி கட்டுரை தொடர் எழுதியிருக்கான். ஞாயிறு இலவச இணைப்பில் சமீப இதழில் உயிர் குடித்த சிறு பெட்டி, இளம் பெண்ணின் பரிதாப முடிவு, உலகமே முன்னால் விரிந்து கிடக்க போதையால் பரலோகம் சென்ற இளம் நடிகை, இப்படியெல்லாம் தலைப்புகளிட்டு வெளுத்து கட்டியிருக்கான். இதனை லயன்ஸ் கார்னர் விடுதியின் ஒரு பணிப்பெண் படிச்சிருக்கா. அன்னைக்கு ராத்திரி அவ டியூட்டியில இருக்கும்போது வந்த ஒரு வாடிக்கையாளர் பெண்ணிடம் அப்படியே அச்சு அசலா அதே பையை பார்த்து பிரம்மத்திருக்கிறார். அவ தங்க எழுத்து, தங்க முலாம் பூசிய பை என்று படித்த குறிப்புகள் எல்லாம் அந்த பணிப்பெண்ணுக்குள் நன்கு இறங்கியிருக்க வேண்டும். அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. CA என்று அதில் எழுதியிருந்ததை அவளால் நினைவு கூற முடியுது. தாள முடியாம அந்த ரகசியத்தை பூட்டி வைக்க திராணி இல்லாம மிக பெருமையாய் பார்க்கும் அனைவரிடமும் இதை பற்றியே பேசி தள்ளியிருக்கா.
சும்மா இல்லாம இதனை மாலை மணியோசை செய்தித்தாளுக்கும் தொலைபேசி செய்தி சொல்லியிருக்காள். திறமை மிகு இளம் நடிகையின் கடைசி நிமிடங்கள் என்னும் தலைப்பில் இன்று மாலை சுட சுட செய்தி பறக்கப் போகுது பாருங்க திருப்பாயிரோ. இது எப்படி இத்தனை விரைவாய் உங்கள் செவிகளை அடைந்தது இன்ஸ்பெக்டர்? ஹோ, மாலை மணியோசை செய்தித்தாளுடன் நல்ல சுமூகமான உறவில் இருக்கும். வேறு ஏதோ விஷயமாய் என்னை வந்து அந்த நிருபர் சந்திச்சு பேசிக்கொண்டிருந்த போது அவரிடமிருந்து இந்த செய்தி வழிஞ்சுது. தாமதியாது உடனடியாய் நான் லைன்ஸ் கார்னர் விடுதிக்கு விரைந்து, மிக சரி, ஜேப் செய்வதுதான் மிக சரி, இதுபோல்தான் மளமளவென தாமதியாது துப்பறிதலில் முன்னேற வேண்டும். பாய்ரோவின் மீது கோபமும் அவனை கிளப்பி ஜேப் போல இயங்கி வைக்க முடியவில்லையே என இயலாமையும் என்னுள் விளைந்தன. ஜேப் அதிசயத்தக்க வேகத்தில் இயங்கி எங்களுக்கு தகவல்களை அள்ளி அள்ளி தந்திக் கொண்டிருக்கிறார். பாய்ரோவோ சாந்தமே உருவாக அவற்றை வாங்கி போட்டுக்கொண்டு தெய்வமே என்று அமர்ந்திருக்கிறான். ஜேப் தொடர்ந்தார். அந்த பணிப்பெண்ணை பார்த்து பேசியிருந்தேன். அவர் தந்த தகவல் சந்தேகத்துக்கு இடம் தராத நம்பகத்தன்மை வாய்ந்ததாய்தான் எனக்கு பட்டது. கார்லோட்டா ஆடம்ஸ் ஒரு சினிமா நடிகை கிடையாது. அதனால அவர் முகம் பணிப்பெண்ணுக்கு பிரபலமாய் இல்லை. எனவே சில புகைப்படங்களை காண்பித்து இவற்றில் வந்தது யார் என்று கேட்டேன். கார்லோட்டா ஆடம்ஸின் புகைப்படத்தை அவளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பிறகு பெண்ணின் முகத்தை குறிப்பாய்தான் பார்க்கவில்லைன்னு ஒத்துக்கிட்டான். வந்தவள் இளையவள், கருப்பாயிருந்தா, மிக ஒல்லியான தேகம், அந்த இரவிலும் புத்தம் புதியதாய் ஒப்பனை செய்திருந்தாள் என்றெல்லாம் தகவல் தந்தாள். அழுக்கேறாத புது தொப்பி அணிந்திருந்ததாகவும் சொன்னாள். அது முகம் முழுக்க மறைக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருந்ததாம். அப்படியே முழுதுமாய் பார்த்திருந்தாலும் அடையாளம் சொல்வது மிக கஷ்டம் இன்ஸ்பெக்டர். ஆடம்ஸின் முகம் ஞாபகம் வைத்து கொள்ள உகந்த முகம் அல்ல. அது ஸ்மரணையற்ற முகம். அதில் உணர்வுகள் ஓடும் ஆற்று நீர் போல் ஓடிக்கொண்டு மாறிக்கொண்டும் இருக்கும். மிக சரியாக சொன்னீங்கள் பாய்ரோ. முக பாவம், ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு முகம், அவர் முகம். அந்த ஆராய்ச்சி இப்பொழுது வேண்டாம். லயன்ஸ் கார்னர் விடுதி பணிப்பெண்ணின் கூற்றுப்படி கருப்பில் உடையணிந்து வந்த அந்த பெண் கையில் சிறு பெட்டி ஒன்றும் வைத்திருந்தாளாம். அந்த காட்சி பணிப்பெண்ணை அறைந்திருக்கிறது. மிக சிறப்பான ஒப்பனை செய்து வரும் ஒரு பெண் இப்படியா மிக சிறிய பெட்டி ஒன்றை கையில் பொருத்தாமல் சுமந்துக்கிட்டு செய்திருக்கும் ஒப்பனையை குறைத்து காட்டுவார்? இப்படி நினைச்சிருக்கா அவ. முட்டை பொடி மாசுக்கும் காஃபிக்கும் சொல்லிட்டு அவை வருவதற்காக அப்பெண் காத்து உட்கார்ந்திருந்தாலும் எதுக்காகவோ வேணும்னே நேரத்தை கழிப்பது போலத்தான் இருந்தது என்கிறாள் பணிப்பெண். கையில் அணிந்திருந்த கைகடிகாரத்தை பல முறை சரிபார்த்து கொண்டே இருந்தாளாம். சாப்பிட்ட உணவுக்கு காசு வாங்க வந்த போதுதான் அந்த தங்க நிற சிறு கைப்பையை பணிப்பெண் கவனிச்சிருக்கா. பெட்டி உள்ளிருந்து அதனை எடுத்து வெளியே மேஜையில் வைத்துக்கொண்டு அழகு பார்த்து கொண்டிருந்தாளாம் அந்த பெண். அச்சிறு பையின் மூடியை கூட ஓரிரு முறை திறந்து மூடியபடி இருந்தாளாம். அப்பொழுதெல்லாம் கனவாய் சிறு சிரிப்பினை உதிர்த்து கொண்டாளாம். பணிப்பெண்ணுக்கு அந்த தங்க எழுத்து பொறிக்கப்பட்டிருந்த பை ஏனோ வெகு பிரமாதமாய் பிடித்து போயிற்றாம். அதனால் தான் வெச்ச கண் வாங்காம கவனிச்சிருக்கா. அதே போல ஒரு பை வாங்கி என் பெயரையும் தங்கமுலாம் பூசிய எழுத்துகளில் பொறித்து கொள்ளதான் போகிறேன் என்கிறாள். சாப்பிட்டதற்குண்டான பணம் செலுத்திய பிறகும் கூட சிறிது நேரம் உட்கார்ந்தேதான் இருந்திருக்கிறாள் அவள். பிறகு கடைசியாய் கைகடிகாரத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு கிளம்பலாம் என்னும் முடிவோடு கிளம்பியிருக்கிறார். யாருக்காகவோ காத்திருந்துவிட்டு வராததால் கிளம்பி போயிருக்கிறார் என்ற பாய்ரோவின் முழு கதை சுருக்கத்தில் எரிச்சல் தெரிந்தது. நிழலாய் ஒரு மர்ம மனிதன். யார் அந்த நபர்? கார்லோட்டா ஆடம்ஸ் பிறகு அந்த நபரை போய் சந்தித்தாரா, இல்லை அந்த ஆளை சந்திக்காமலே வீட்டுக்கு போய்விட்டு அங்கிருந்து தொலைபேசி செய்திருப்பாரா? ஓ,
இதுக்கு மட்டும் எனக்கு விட தெரிஞ்சிடக்கூடாதா? இதுக்கு மட்டும் உதவும்படியான துப்பு எனக்கு கிடைச்சிடக்கூடாதா? பரபரப்பானான் பாயிரோ. இது உங்க கருத்து பாயிரோ. நிழலாய் ஒரு மர்ம மனிதன். இதுபோல் நிழலாய் மர்ம மனிதன்னு சொல்லிக்கொள்வதெல்லாம் கட்டுக்கதை. ஆடம்ஸ் யாருக்காகவும் காத்திருக்கவே இல்லைன்னு நான் சொல்ல வரல. இது சத்தியமே. சீமான் எட்ஜுவேருடன் வேலை வெற்றிகரமாக முடிஞ்சதும் அங்கு யாரையோ சந்திப்பதற்காக அவர் அவசர ஏற்பாடு செய்திருக்கலாம். இப்போ நமக்கு தெரிந்தவதையும் வச்சுக்கிட்டு ஆழ சிந்திச்சு வழக்கிற்கான விடை கிடைக்கும். பாயிரோ. ஏதோ வாக்குவாதத்தால தனது பொறுமையை கட்டுக்கடங்காது இழந்துவிடும் ஆடம்ஸ் சீமானை வெட்டரார். ஆறுவது சினம். கொலை நிகழ்ந்ததும் அவர் சுயம் விழித்து கொள்கின்றது. அங்கிருந்து புறப்பட்டவர் ரயிலடி வந்து மீண்டும் நிஜ ஆடம்ஸாக மாறுகிறார். பெட்டியை தூக்கிக்கிட்டு தனது குடியிருப்புக்கு போறார். தனிமை, நடந்த குரூரம் அவரை ஆட்கொள்கின்றது. காத்திருந்தார் அல்லவா, யாருக்காகவோ. அவன் வராதது இப்பொழுது ஆடம்ஸை அறைகின்றது. ஏன் தெரியுமா? ஆடம்ஸ் அன்னைக்கு ராத்திரி ரீஜன் மாளிகைக்கு சென்றதை அறிந்து வைத்திருக்கும் ஒரே ஆளல்லவா அவன். தன் வாழ்வே இருண்டு விட்டதாய் அறிகிறார். கன நேர முடிவு. தனது வெரோனல் போதை மருந்தை பையை திறக்கிறார். மிக அதிக அளவிலான வெரோனலை கரைத்து குடித்து சுலபமாய் இக்கட்டிலிருந்து விடுதலையாகிறார். பாயிரோ எவ்வித அறிகுறிகளையும் காட்டிக்கொள்ளாமல் ஜேப் பேசுவதை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தான். எனக்கு ஜேப் கூட புத்திசாலித்தனமாய் நடந்து கொள்பவரா என ஆச்சரியம் மிகுந்து கொண்டேயிருந்தது. அந்த நிழலாய் ஒரு மனிதன் குறித்தெல்லாம் எனக்கு துளியும் துப்பு கிடைக்கல திரு பாயிரோ. மேலும் முக்கியமா சீமான் எட்ஜுவேருக்கும் அந்த ஆடம்ஸ் பெண்ணுக்கும் இடையே நிலவிய தொடர்பு பற்றியும் எனக்கு எந்த உளவும் இல்லை. ஆனா அந்த இணைப்பை கண்டுபிடிச்சு வெளியிடாம விடவே மாட்டேன். கொஞ்சம் காலம் பிடிக்கலாம், அவ்வளவே. இதே போல பாரிஸ் விஷயங்கள் குறித்தும் ஒன்றும் துலங்கல. 9 மாதங்களுக்கு முன் நடந்த சமாச்சாரங்கள் விசாரணையில் அறிவதென்பது கஷ்டம்தான். ஆயினும் சீமானின் பாரிஸ் விஜயங்கள் குறித்து துல்லியமாக அறிய என் ஆட்கள் அங்கு விசாரணையில் ஈடுபட்டுதான் இருக்காங்க. இவ்விசாரணைகளில் நிச்சயம் ஏதேனும் வெளிச்சமாகத்தான் போகுது. இதனை விடை தெரியாத கேள்விகள் என்ன பாயிரோ அப்படி பார்க்குறீங்க? என் அணுகுமுறையில் திருத்தம் தர விரும்புகிறீங்களா? பேசட்டும் என விட்டு வைத்து காத்திருந்தான் பாயிரோ. ஜேப்பின் மூலம் வழக்கு நிமித்தமாய் நடந்துள்ள பல நகர்தல்கள் விளக்கப்பட்டு முடிந்ததும் பாயிரோ சொன்னான். ஓர் ஆலோசனை. இனிய ஜேப், வாடகை டாக்ஸிகளை முற்றுகையிடுங்க. ஆடம்ஸை சுமந்து கொண்டு ரீஜன் மாளிகைக்கு சென்ற வாடகை டாக்ஸி வேணும். கிட்டத்தட்ட 10:30 10:45 வாக்கில். ஜேப் எச்சரிக்கையாய் கண்களை கொட்டிக்கொண்டார். இறை கண்ட நாயின் காதுகள் எழுந்து நிற்பது போலவே விரைப்பானார். அப்படி ஓர் எண்ணம் உங்களுக்குள் உதித்துள்ளதெனில் நிறைவேற்றுகிறேன். சிறு கை குலுக்களுடன் ஜேப் வெளியேறியதும் 16 வயது கட்டிலங்காலையாய் சுறுசுறுப்பானான் பாயிரோ. எதற்கு இந்த அவசரம் என வியந்து வாய் திறந்த என்னை, எதுக்கு இந்த அவசரம் என்றெல்லாம் கேட்டு நச்சரிக்காத. போய் கொஞ்சம் சாம்பிராணி தூள் கொண்டு வா, அல்லது சாம்பல், அல்லது ஊதுவத்தி சாம்பல். இது ஊதுவத்தி குப்பி இருக்கும் பார். காலையில் சாப்பிட்ட ஆம்லேட்டு சட்டையில் சிந்தி அசிங்கப்படுத்திருச்சு. கொண்டு வந்து தந்தேன். சாம்பலை லாவகமாய் தடவி கரையை அகற்றிவிட்டான். சட்டை கரையின்றி ஆனது. தொப்பையிலிருந்த சிறு அழுக்குகளும் போகும் வண்ணம் தட்டி உதறி சிறு துணியால் துடைத்துவிட்டு சிறப்பாக்கினான். காலணியை பலபலவென சலவை செய்தான். என்னை பார்த்து, உன் சட்டையும் உன் டையும் பொருந்தவே இல்லையடா. ஒன்று சட்டைக்கு பொருத்தமான டை போடு, இல்லை டையை எடுத்து விடு. உன் வலது தோல் அருகே என்ன அழுக்குது, அதை நீக்கு. பாயிரோ, ரொம்பதான். என்ன மகாக்கணம் பொருந்திய மகாராஜா யாரையாவது பார்க்க போகிறோமா என்ன? என்னை திரும்பி பார்த்து பாயிரோ ஆமாம் என்று பதில் தந்து திணறடித்தான்.
இன்னைக்கு காலை செய்தித்தாளில் படித்தேன். மெர்டான் மாகாணத்து இளைய பிரபு மெர்டான் மாளிகைக்கு திரும்பிட்டாராம். அவர் இங்கிலாந்து நாட்டின் ஆங்கில சபையின் உயர்நிலை அங்கத்தினர்னு தெரிய வந்தது. இந்த சாக்கில் நாடு திரும்பியிருக்கும் அவருக்கு ஒரு துப்பறியும் நிபுணராய் உரிய மரியாதை செய்து வரலாம் என எண்ணம். இப்படியெல்லாம் வலிய போய் வரவேற்பு தரும் வகையல்ல இந்த பாயிரோ. ஆகவே இதெல்லாம் நமக்கு வழக்கமே இல்லையே என்றேன். எனக்கு அவரை பார்த்தாகணும் என்று என் கேள்விக்கு பதில் தந்தான். அழுத்தமான முற்றுப்புள்ளி. இதற்கு மேல் அவனிடமிருந்து என்னால் எதுவும் பெயர்க்க முடியவில்லை. வேறு வழியின்றி வருகிறாயா இல்லையா என கண்களால் கேட்ட பாயிரோவுக்கு வழக்கம் போல் சம்மதம் தெரிவித்து அவனுடன் கிளம்பினேன். மெர்டான் மாளிகையில் இளைய பிரபுவை சந்திக்க முன்பதிவு இருக்கிறதா என காவலாளியால் நிறுத்தப்பட்டான் பாயிரோ. இல்லை என்றுதான் பதில் தர முடிந்தது. பாயிரோவின் அடையாள அட்டையை சுமந்து சென்று உடனடியாய் திரும்பி வந்த காவலாளி இளைய பிரபு நொடி கூட அவகாசம் தர இயலாத அளவுக்கு இன்று காலை முழுவதும் வரிசையாய் வேலைகள் வைத்திருப்பதாகவும் இதற்கு மன்னிப்பு தெரிவித்ததாகவும் சொன்னான். உடனே பாயிரோ அருகிலிருந்த இருக்கை ஒன்றில் தொப்பென அமர்ந்து விட்டான். பரவாயில்ல, அவர் காலையில் முடிக்க என ஒதுக்க இருக்கும் அத்தனை வேலைகளையும் செய்து முடிக்கட்டும், காத்திருக்கிறேன். எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, பல மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டுமாயினும் பாதகமில்லை. இது கொஞ்சம் கூட தேவையே அற்ற பிடிவாதம். வினோதமாய் நடந்து கொண்ட பாயிரோ எதிர்த்து பேச தைரியமில்லாமல் நானும் அடங்கி காத்திருந்தேன். காலை கடந்த ஒரு முற்பகல் வேளையில் உள்ளே அழைக்கப்பட்டோம். இளைய பிரபு 27 வயதினை ஒட்டிருந்தார். மிக ஒல்லியாகவும் திராணியற்றவராகவும் தெரிந்த அவரிடம் எவ்வித ஈர்ப்புக்குண்டான அடித்தளமும் காணப்படவே இல்லை. நெற்றி பொட்டுகள் மற்றும் முன்தலை முழுவதும் வழுக்கை விழ துவங்கியிருந்தவரின் முடிக்கற்றைகள் நீளம் குறைந்து தண்ணீர் விட்டு அழுந்து வாரியது போல் இருந்தன. முசட்டுத்தனமாயிருந்த சிறு வாய் மற்றும் நிலையற்ற மங்கிய கண்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதரின் விதவிதமான அச்சுகளும் மதம் சார்ந்த கலைப்பொருட்களும் நாங்கள் இருந்த அறை சுவரிலும் இடம் பெற்றிருந்தன. விசாலமான புத்தக அலமாரியிலும் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய புத்தகங்களின்றி வேறில்லை. இளைய பிரபு என அழைக்கப்படும் இவரை பார்த்த மாத்திரத்தில் தெருவோரத்தில் மெலிந்து பலவீனமாய் போய் நாட அரைநான் கயிறு முதலியன விற்று கொண்டிருக்கும் நோஞ்சான் இளைஞன்தான் நினைவுக்கு வந்தானே ஒழிய ஒரு மாபெரும் மாகாணத்தின் முதல் குடிமகனாய் தோன்றவே இல்லை. பள்ளிக்கூடமெல்லாம் அனுப்பப்படாமல் வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைக்கப்பட்டு தான் பாடங்கள் புகட்டப்பட்டிருக்க வேண்டும். தொட்டார் சுணுங்கியாய் இருந்தார். இப்படிப்பட்டவர்தான் ஜானே வில்கின்சன் விதித்த வலைக்குள் உடனே விழுந்துவிட்ட பரிதாப இறை அபத்தத்தின் உச்சம். இவருடைய குண அதிசயம் குறுகிய மனப்பான்மை நிறைந்த கர்வம் மிகுந்ததாய் இருந்தது. இவர் காட்டிய விருந்தோம்பலில் அன்பும் கருணையும் மட்டும் பாக்கியிருந்தன. உங்களுக்கு என் பெயர் தெரிந்திருக்க வேண்டும் என ஆரம்பித்தான் பாயிரோ. இப்பெயரோடு எனக்கு பரிச்சயமில்லை. ஓ என ஏற்றுக்கொண்ட பாயிரோ, நான் வன்முறை சார்ந்த குற்றங்களின் மனோநிலையை துப்பறியும் அதிகாரி என்றான். இளைய பிரபு அமைதியாயிருந்தார். இன்னும் முடிக்கப்படாமல் இருந்த ஒரு கடுதாசி விரித்திருந்த மேஜையின் முன்னே அவர் அமர்ந்திருந்தார். நாங்கள் அவர் எதிரே அமர்ந்திருந்தோம். கையிலிருந்த பேனாவால் மேஜையை நிலை கொள்ளாது தட்டிய வண்ணம் இருந்தார் அவர். வலிக்காது கேள்வி கேட்கும் இங்கிதமற்று, என்ன காரணத்துக்காக என்னை சந்திக்க விரும்பினீங்க என்னும் கேள்வியை ஒவ்வாமையும் அதிகாரமும் கலந்து கேட்டார் இளைய பிரபு. இக்கேள்வியை கூட பாயிரோவின் முகம் பார்த்து கேட்கவில்லை. எதிரே அமர்ந்திருந்த பாயிரோவுக்கு பின்னால் இருந்த பெரிய ஜன்னலின் வழியே வெளியே பார்த்தபடிதான் கேட்டார். தற்சமயம் நான் சீமான் எட்ஜிவரின் மரணம் நிகழ்ந்ததற்கான சூழ்நிலைகள் பற்றி துப்பறிவதில் முழுமையாய் ஈடுபட்டிருக்கேன்.
இக்கேள்வியால் தளர்ச்சியான ஆனால் அதே சமயம் பிடிவாதமான இளையபிரபுவின் முகத்தில் எந்த சலனமும் ஏற்படவில்லை. அப்படியா என்று கேட்டவர், இதிலெல்லாம் எனக்கு ஈடுபாடு இல்லை என்றார். ஆனா நீங்க சீமான் எட்ஜ்பேரின் மனைவியோடு, அதாவது ஜானே வில்கின்சன் இவரோடு அதிக ஈடுபாடு கொண்டுள்ளீர்கள்னு எண்ணுகிறேன். அது சரியே. தனது கணவன் மண்டையை போட வேண்டும் என்னும் ஸ்திரமான வேண்டுதலில் அவர் குறியாய் இருக்கிறார் என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள்னு நினைக்கிறேன். அது போன்ற எதுவும் எனக்கு நிஜமாய் தெரியாது. மாண்புமிகு இளைய பிரபு, உங்களை ஒளிவு மறைவு ஏதுமின்றி நேரடியாக கேட்க விரும்புகிறேன். நீங்க விரைவில் ஜானே வில்கின்சனை மணக்கப் போறீங்களா? நான் யாரையாவது மணமுடிக்க நிச்சயிக்கப்பட்டா அந்த செய்தித்தாள்களின் மூலமாய் நிச்சயம் அறிவிக்கப்படும். உங்கள் கேள்வியை அவமதிப்பான ஓர் அதிக பிரசங்கி கேள்வியாய் நான் கருதுகிறேன். இப்படி சொன்னவர் சட்டென எழுந்து கொண்டு விட்டார். பொறுமை தெரியாத இனம். நன்றி, வணக்கம் என்றார். பாய்ரோவும் எழுந்து கொண்டான். தர்ம சங்கடமாய் உணர்ந்தான். தலையை சற்றே தொங்க போட்டுக் கொள்வதாய் ஆயிற்று. வார்த்தைகள் தடுமாறின. உங்களை புண்படுத்த வேண்டும் என பாய்ரோவை வாய் திறக்க விடவில்லை. மெட்ரான் மாகாணத்து இளைய பிரபு, நன்றி வணக்கம் என்றேன் என்றார், சற்றே உரக்க கடுமையாய். இம்முறை பாய்ரோ அடிபணிய வேண்டியதாயிற்று. குப்புற விழுந்தும் மண் ஒட்டாததை வெளிப்படுத்தி கொள்ளாது வெளியேறினான். தூசு போல் என்னை இளைய பிரபு துடைத்து போட நானும் தொடர்ந்தேன். பாய்ரோவை பார்க்க பார்க்க எனக்கு பரிதாபமாயிற்று. அவன் விசாரிக்கும்போது அதிரடி பட்டாசாய் உபயோகப்படுத்தும் அணுகுமுறை இம்முறை அநியாயமாய் தோற்றுப்போனது. பதவி, பலம், ஒரு மாகாணத்தின் முதல் மந்திரிக்கு எதிரில் துப்பறியும் நிபுணரும் போலீஸும் தலைவரும் நீதிபதியும் யாராயினும் அடித்து விரட்டப்படும் கருவண்டு என்பது நிஜத்தில் போதிக்கப்பட்டது. இம்முறை எதிராளியை மடக்கி போட நீ கேட்கும் அதிரடி கேள்வி என்னும் அணுகுமுறை தோத்துருச்சி பாய்ரோ என்றேன் ஆறுதலாய். அடக்கமற்ற முரடன், மரியாதை தெரியாத மனிதன், எந்த உண்மை காரணத்தினால் அவரை பார்த்தே ஆகணும்னு ஓடோடி வந்த? இவரும் ஜானே வில்கின்சனும் நிஜமாகவே திருமணம் செய்து கொள்ள போகிறார்களா என எனக்கு தெரிஞ்சாகணும். ஜானே அப்படித்தானே சொன்னார் பாய்ரோ. அவ சொல்வாள் எஸ்டிங்ஸ். தங்களுக்கு சாதகமாய் எது பொருந்துகிறதோ அதை மட்டும் கூறிக்கொண்டு அலையும் வகை அவ. ஜானே இந்த இளைய பிரபுவை மணக்க முடிவு செய்திருக்கலாம். ஆனா இந்த பிரகஸ்பதியோ அப்படி ஒரு எண்ணமே கொஞ்சங்கூடம் இல்லாது வாழ்ந்து வரலாம். எப்படியோ போய் தொலையட்டும். உங்களை காது மடலில் சுத்தும் கொசுவை அடித்து துரத்துவது போல வெளியேற்றிருக்கிறார், ஞாபகம் இருக்கட்டும். வெளியே வந்து துப்பு துளக்கிறதுலன்னு என்னைய வையற, வெளியே வந்து உளவு தேடினால் சின்ன சின்ன அவமானங்களுக்கு கூட சூடாகிற நீ எனக்கு உபயோகமா இல்லை உபத்திரமா இனிய எஸ்டிங்ஸ் என்று நேரம் பார்த்து என்னை குத்தி காட்டிய பாய்ரோ, நண்பா, நிச்சயமானால் செய்தித்தாள்களுக்கு உடனடியாய் செய்தி தருவேன் என்றார் இல்லையா? அந்த செய்தியை இப்போது என்னிடம் தந்துவிட்டார். அவர் அறியாமலேயே என்றான். உள்ளுர திருப்திகரமாய் சிரித்தபடி, எனக்கு இவர்கள் சமாச்சாரம் எந்த அளவுக்கு போகிறது என்பது அச்சர சுத்தமாய் புரிஞ்சிருச்சு என்றான். மிக நம்பிக்கையாய் பாய்ரோடமிருந்து வரும் குறிப்பு ஆகியால் எப்படி தெரியும் என ஆவல் பொங்க கேட்டேன். என்ன விளங்கியது? அவர் நடந்து கொண்ட விதத்திலிருந்து கண்டுபிடிச்சியா என துரிதமானேன். சேச்ச, அவர் ஒரு கடுதாசி எழுதி கொண்டிருந்ததை பார்த்தேல்ல? ஆமா, அதில் உள்ளது விஷயம். என்னவோ ஜேப்பின்னியே. அவரோட விசாரணையெல்லாம் நடந்துள்ள உண்மைகளின் பட்டியல் கண்ணா. அவற்றை வச்சுக்கிட்டு ஒன்றும் ஆகாது. இப்போ நான் பிடித்துள்ளேன் பாரு, கொம்புத்தேன். இதற்கு பெயர்தான் துப்பு, உளவு
என்ற பாய்ரோ தொடர்ந்து சொன்னதைத்தான் புத்தி கூர்மைக்கும் சாதுர்த்திக்குமான நடைமுறை எடுத்துக்காட்டு. இம்முறையும் பாய்ரோ போல இயங்க முடியாமல் தோற்றுவிட்டதற்கு வெட்கினேன். பாய்ரோ சொன்னான், என் ஆரம்பகால போலீஸ் பயிற்சியில ஒருவர் எழுதுவதை அவர் எதிரில் அமர்ந்து அப்படியே தலைகீழாக படிக்க கற்றுக்கொள்வது துப்பறிதலில் செமத்தியான பலன்களை அளிக்கும்னு சொல்லி கொடுத்து பயிற்சியும் தந்தாங்க. இதுவரை உதவிராத அப்பயிற்சி இப்பொழுது உதவி உள்ளது. என் இனிய நண்பா, குறிச்சிக்கோ. இளைய பிரபு அக்கடிதத்தில் பாதி எழுதியிருந்த வரிகள் இவை: என் உயிரினும் மேலான ஜானே, நான் பூஜிக்கும் என் மன தேவதையே, அப்சரசே, நீ எனக்கு எத்தனை உகந்தவள் என நான் எப்படி உனக்கு புரிய வைப்பது? பாவம் கண்ணே, நீ எத்தனையெல்லாம் அவதிப்பட்டிருக்கிறாய். உன் அழகு பிம்பத்துக்கு இத்தனை இம்சைகள் தேவையா? பாய்ரோ என நிலை மறந்து அலறிவிட்டேன் நான். போதும் போதும், மேலே வேண்டாம். இது போன்ற ஒரு செயலை செய்யலாமா? ஒருவரின் அந்தரங்க கடிதத்தை படிப்பதாவது? நான் வருந்தி போய் சொன்னேன். மனோதிடமற்றவன்டானி. துப்பறிதலில் சில தர்மங்கள் தான் சகித்து கொண்டு நடைமுறைப்படுத்ததான் வேண்டும், புரிஞ்சுக்கோ. நான் அமைதியானேன். பாய்ரோ மிக விளையாட்டாய் சொல்லும் இந்த அநாகரிக செயலை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. ஜானே சொல்லியாயிற்று. இளைய பிரபுவுடனான காதலை, அதில் போய் என்ன சந்தேகம் இவனுக்கு? நீ இப்பொழுது செய்திருக்கும் அனைத்துமே இளைய பிரபு சொன்னது போல அதிக பிரசங்கித்தனமானவைதான். ஜானே வில்கின்சனின் வேண்டுகோளுக்கு இணங்கி சீமான் எட்ஜிவரை பார்த்து வந்தவனு ஒழுங்கா அறிமுகம் செஞ்சுக்கிட்டு இருந்தா தேவையான மரியாதையை கொடுத்து அவரே பேசியிருக்க போகிறார். நீ சொல்வது சரிதான். ஆனா என்னால் அப்படி நடந்து கொள்ள முடியாதே. வில்கின்சன் என் கட்சிக்காரர். என் கட்சிக்காரரின் கஷ்ட நஷ்டங்களை நான் மற்றவரிடம் போய் பேசுவது மட்டும் தர்மமா? அது தொழில் தர்மம் கிடையாது. ஒரு வேலையை ரகசியமாய் செய்து முடிப்பதாய் கையில் எடுத்து கொண்டதுக்கு அப்புறம் அதை பார்ப்பவர்களிடமெல்லாம் பேசி விவாதிப்பது மரியாதையாகாது. மரியாதை? நான் இப்படி படித்து சொல்ல பாய்ரோ, சரியாய் சொன்னாய், மரியாதையே என பதிலுக்கு படித்து முடித்தான். நானும் விடுவதாய் இல்லை. ஆனா பாய்ரோ, ஜானே தான் இவரை மணக்கப் போகிறாரே, இதில் துருவி என்ன பார்த்திட போற? அதுக்காக இருவருக்குள்ளும் வேறு ரகசியங்கள் இல்லைன்னு ஒதுக்கிவிட முடியாது. சொன்ன போனால் இருக்கின்றன, ரகசியங்கள் இருக்கின்றன. இருவரும் திருமணம் செய்து கொள்ள உள்ளதால் அவங்களுக்குள்ளே ரகசியங்கள் இருக்காதுன்னு நீ வாதிடுவது 10ஆம் பசுலித்தனம். உன்னை போல் நுனிப்புள் மேய என்னால் முடியாது. ஒரு துப்பறியும் நிபுணருக்கு உரிய தர்மத்தோடும் மரியாதையோடும் நான் சிந்திக்க வேண்டியுள்ளது. வெற்றி தோல்வி சார்ந்து என் தரம் வேண்டுமாயின் அவ்வப்பொழுது தாழலாம். ஆனால் நான் வகிக்கும் பதவிக்கான புனிதத்தை எக்காரணம் கொண்டு தாழ்த்தி கொள்ள நான் பிரியப்படவில்லை. நான் அமைதியானேன். அகதா